இன்றைக்கி ஜஸ்ட் மினிட்ல சிக்கன் பிளேட் ஷவர்மா தாங்க பார்க்குறோம். என்னோட சைடில் பார்க்கலாங்க. ஒரு கை புதினா, இஞ்சி, நான் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நீங்கள் கறிக்கடையில் வந்து உங்களுக்கு எலும்போடு கொடுத்துட்டாங்கன்னா வீட்டில் தனியாக எலும்பு தனியாக ஃப்ளஷ் தனியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சதை பீஸ் மட்டும்தான் வேணும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மிக்ஸியில் அடித்து வச்சுருக்க புதினா, இஞ்சி அண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேரினேட் ஆகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் 15 மினிட்ஸ் வச்சுலாம். ஒரு சைடு வந்து கடாய் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேரினேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டாலே சூப்பராக வந்துடும். கவலைப்படாதீங்க, நிறைய ஆயில் விடாதீங்க. டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். நல்லா டபுள் சைடும் பரட்டி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன். லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் சிக்கன் பிளேட் ஷவர்மா அப்படிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு சூப்பராகவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே சிக்கன் எடுத்து சாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து காரம் ரொம்ப தூக்கலாகவே போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் மைனஸ் எல்லாம் சொன்னோம், கடையில் இருந்த மைனஸ் தான் வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுமோ அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு நான் வச்சு தான் சாப்பிட போகிறேன். நான் கொஞ்சம் மைனஸ் அப்புறம் சிக்கன் பிளேட் ஷவர்மா போட்டு நான் ஃபுல்லாக வந்து சர்வ் பண்ணிட்டேன். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜஸ்ட் மினிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நானை பிச்சு எடுத்து சாப்பிடும் போது ஐயோ அடி தூளுங்க, அப்படி ஒரு டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.